இங்கிலீஷ்ல ரீட் த பேசேஜ் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த பேசேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கீழே இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து இதுல பேசேஜுக்குள்ள இருந்தா இருக்கும். அந்த ஆன்சரை எழுதணும். லீடர்ஷிப் இஸ் a set of process that creates organizations or significantly changing circumstances. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜான் கூட்டர் அப்படிங்கிற ஒரு கூற்றின்படி தலைமைத்துவம் அப்படிங்கிறது நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் குறிப்பிடத்தக்க அளவில் மாறும் சூழலுக்கு ஏற்ப அவற்றை மாற்றியமைப்பதற்கும் தேவையான செயல்முறைகளின் தொகுப்பு அப்படிங்கிறத அந்த பேசேஜினுடைய அர்த்தம். அடுத்தது வந்து லீடர்ஷிப் டிஃபைன்ஸ் வாட் லுக் லைக் அலைன்ஸ் பீப்புள் வித் தட் விஷன் அண்ட் இன்ஸ்பயர்ஸ் தெம் டு டெஸ்பைட் த அப்டக்கிள்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, தலைமை பண்பு என்பது வெறும் பதவியோ அல்லது கட்டளையிடுவதோ அல்ல. அது ஒரு தொலைநோக்கு பார்வையை வரையறுத்து மக்களை அந்த பார்வையின் கீழ் ஒருங்கிணைத்து தடைகள் வந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தி இலக்கை அடைய வைப்பதாகும். லீடர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பேசேஜில் இருக்கு. சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் 70 to 90% only, 10 to 30% management. Yet the historical reasons many organizations yet today don't have much leadership. 70லேருந்து 90% வரையிலும் நிறுவன மாற்றங்கள் வந்து தோல்வியில தான் முடியுது. முறையான மேலாண்மை மற்றும் திட்டமிடல் வெறும் 10% முதல் 30% வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. இதுல வந்து லீடர்ஷிப்பை சொல்லிட்டு இருந்தது, இப்ப மேலாண்மை அப்படிங்கிறதும் அதோட சேர்ந்து வருது. பழைய வரலாற்று காரணங்களால் பல நிறுவனங்களில் இன்று சரியான தலைமை பண்பு இல்லை. அடுத்தது வந்து the historical shift அப்படிங்கிறது for most of the 20th century as thousands of large organizations were created for the first time, there was a desperate need for managements to keep those complex bureaucracies functioning கான்சிக்வென்ட்லி. மனித வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு தனித்துவமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பான்மையான நிறுவனங்கள், அரசாங்க துறைகள் மற்றும் பல்கலைக்கழக அமைப்புகள் இது எல்லாமே வந்து ஆயிரக்கணக்கான பெரிய அளவிலான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது தான் இதனுடைய சிறப்பம்சம். இந்த எப்போதும் இல்லாத வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மேலாளர்கள் மேனேஜர்ஸ் அப்படின்ற ஒரு புதிய தொழிலுக்கான அவசரமான பரவலான தேவையை உருவாக்கிருச்சு. அடுத்தது யூனிவர்சிட்டி டெவலப்டு எக்ஸ்டென்சிவ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். பல்கலைக்கழகம் விரிவான மேலாண்மை திட்டங்களை உருவாக்கியது. லீடர்ஷிப் அப்புறம் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வேர் என்கரேஜ்டு டு லேர்ன் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆன் த ஜாப். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலையில் இருக்கும்போதே நிர்வாகத்தையும் கற்றுக்கொள்ள ஊக்குவிக்கப்பட்டாங்க. மேனேஜ்மெண்ட் பிகம் த பிரைமரி ஃபோக்கஸ் பிகாஸ் இட் இஸ் ஜென்ரலி ஈஸியர் டு ஆக்ட் தம் தேன் லீடர்ஷிப். தலைமையை விட மேலாண்மைத்துவம் அப்படிங்கிறது வந்து எளிதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே தலைமைத்துவத்தை பற்றியும் மேலாண்மை பற்றியும் தான். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது. இது வந்து பியூரியாக்ராட்டிக் அப்படிங்கிற கல்ச்சர் அப்படின்னா அதிகாரத்துவ கலாச்சாரம் அப்படின்னு பேர். இதுக்கு அந்த ஆப்ஷனில் டி ஆப்ஷன் தான் வரும். அந்த டி ஆப்ஷனில் வந்து என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதிகாரத்துவ கலாச்சாரத்தில் உள்ள பணியாளர்கள், அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து அச்சுறுத்தல் மற்றும் வாய்ப்புகளை தரும் சக்திகளை வந்து தெளிவாக காண்கிறார்கள். அவங்களுக்கு கிளியராக அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தும் சக்திகள்லாம் தெரியுது. அடுத்தது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து விடை டியில் இருக்கு. திட்டமிடல் மற்றும் சிக்கலை தீர்ப்பது போன்ற முக்கியமான செயல்பாடுகளை செய்வதே தலைமைத்துவத்தில் கவனம் செலுத்துது. அதில் வந்து எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து திட்டமிடல் சிக்கலை தீர்ப்பது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து தலைமைத்துவம் கவனம் செலுத்துது அப்படின்னு இருக்குது நாட் கரெக்ட். அடுத்தது அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன, அவற்றுக்கு அதிக எண்ணிக்கையிலான மேலாளர்கள் தேவைப்பட்டன. நிறைய நிறுவனங்கள் துவங்க அதுக்கு அதிக எண்ணிக்கையிலான மேனேஜர்ஸும் தேவைப்படுறாங்க. இது ஆப்ஷன் பியில் அந்த ஆன்சர் இருக்குது. அடுத்து 5வது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து அடக்குதல், நசுக்குதல், சப்ரஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.